வச்சு இறங்குறா. இவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு சார். ஐயா வர தோரணையே ஒரு மாதிரி இருக்கு. அரெஸ்ட் பண்ணியா? அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க. பின்ன இப்படிதான் வந்து கை நீட்டி அரெஸ்ட் பண்ணிடுவானா? அங்க அண்ணன் அடிச்சு போட்டு கிளம்பிட்டான். ஒரே பரபரப்பா இருக்கு. நாங்களாம் மூளைக்கு மூளை தேடிக்கிட்டு இருக்கோம். இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அண்ணன் வண்டியை நிப்பாட்டுறீங்களா நீங்க? அதுக்கு இல்ல, இந்த வண்டி நம்பர் அதனாலதான். சொல்லையா? ஆமா, TN59 100. அண்ணனோட ஆம்னி பஸ்ல இருந்து அம்பாசடர் வரைக்கும் இதே நம்பர் தான். ஜிப்சில இதே நம்பர்ல 4 வண்டி இருக்கு. அதுக்காக வண்டி நிப்பாட்டிடுவீங்களா? போங்க போய் செக் பண்ணுங்க சார். செக் பண்ணிடலாம் சார், செக் பண்ணிடலாம். யோ சும்மா. ஓஹோ, எந்த ஸ்டேஷன் நீ? உன் பேர் என்ன? அறிவழகன் சார். அறிவழகன் இங்க இருக்குது, இங்க இல்லையா? சரி சார். உன்னே ஒண்ணு சொல்லிருங்க. இந்த பாரு, என் தலைவன் அடிச்சு போட்டு கிளம்பி இருக்கான். அவன் இந்த செக் போஸ்ட தாண்ட கூடாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. துறையா செக் போஸ்ட். யோ போய் துறையா சார். யோ துறன்றல. கன்ஃபியூஸ் பண்றானே. மேல இது யார் வந்தா அவனா? அறிவழகனை கொஞ்சம் லைன்ல வர சொல்ல. ஐயா பேசுறமா. உங்களுக்கு போன் வந்துட்டியா? சார் நான் அறிவழகன் பேசுறேன் சார். ஐயா பைபாஸ் ரோடு செக் போஸ்ட் அறிவழகன் லைன்ல இருக்காரு. என்ன கிடைச்சானா? இன்னும் இல்ல சார். தரவா செக் பண்ணிடுங்க சார். நல்லா தேடுங்க. வண்டி நம்பர் தெரியுமில? ஜிப்சி 100. நம்ம ஜிப்சி நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க சார். என்ன Dress போடுறா சார் அவன்? அவன் என்ன கலர் Dress போடுறா? கருப்பு கலர் பனியன் பச்சை கலர் பேண்ட்ங்கயா? இல்ல சார், கருப்பு பனியன் பச்சை பேண்ட்ங்களா? சார் அவன் நம்மாலும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் சார். நம்மாலும் சொல்லிட்டு போறான். அது பொண்ணு இருக்கு பையா. ஏ சார், பொண்ணு இல்லையா சார்? யோ நல்லா பாருங்க. சார் அவன் சார் பொண்ணு இருக்கு சார். அவன் எஸ்கேப் போயிட்டான் சார். இத்தனை பேருக்கு தண்ணி காட்டிட்டானே சார் ஒரு ஐடியா. என்னையா? இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க. காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். பாட்டி நீ கவலைப்படாத பாட்டி. அவனை கண்டிப்பா பிடிச்சிடலாம். பாப்பலாம். அவனை கொன்னுட்ட தனலட்சுமியை கட்டிக்கிட்டு தான் இந்த மண்ணில நான் கால வைப்பேன். அது வரைக்கும் முத்துப்பாண்டி இந்த ஊருக்குள்ள வரமாட்டான். என் தம்பி திருச்சில இருந்து போன் பண்ணி கல்யாணத்துக்கு வராத நம்ம குடும்பத்தோட எந்த ஒட்டு உறவுமே இல்லன்னு உறுதியா சொல்லிட்டான். கல்யாணத்துக்கும் போகல. என்ன ஏதுன்னு எந்த பதிலும் இல்ல. ஒழுங்கா நீ போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்குமா? நீ பெரிய இவ மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன போன் பண்ணி கேட்க சொல்ற? நான் போன் பண்ணணும். அவனுக்கு நான் கஞ்சிய சட்டைக்கு மட்டும் தான் போடுறேன்னா உள்ள 4 கிளாஸ் குடிக்கிறானா மறுபடியும் என்ன கிண்டல் பண்ணணும், நான் அவமானப்படணும் இல்ல? என் பேரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கபடி விளையாட போறேன்னா விட மாட்டாரு. அதான் கல்யாணத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு மதுரைக்கு வந்தேன். நான் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஆசை. ஆனா நமக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நமக்கு எப்பவுமே கபடி தான். நேஷனல் லெவல்ல சாம்பியன் ஆகும். அதான் என் ஆசை. போய் மூஞ்சி கழுவிக்கோ. திருச்சிக்கு போன பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு அவன் கல்யாணத்துக்கு போகாததா பெருசா இருக்குதுல்ல? நான் அப்பவே சொன்னேன் யாருமே போக வேண்டாம். என் பையன் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும்பா. முருகா. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. எம்எல்ஏ எக்கச்சக்கமான பாசம். அப்பாக்கு தெரியாம நிறைய துட்டு கொடுப்பாங்க. ஆனா என்னைக்குமே அப்பா கிட்ட என்ன விட்டு கொடுத்ததே கிடையாது. அவன் பெரிய ஃப்ராடுப்பா. நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு எங்கேயோ கபடி விளையாட தான் போயிருப்பான். போகும்போது புக்க கில போட்டு அட்டாக் பண்ணால என் தங்கச்சி பயங்கர டேஞ்சர். என்னை பத்தி அப்பப்ப கரெக்டா கணிச்சு சொல்லுவா. ஆனா வயசுல சின்னவாங்கிறதுனால சபையில அவ பேச்சு எடுபடாது. ராஸ்கல் இன்னைக்கு அவன் வரட்டும். ஒன்று இல்ல நான் கேட்டேன். இந்தா இதை போட்டுக்கோ. புடி, என் தங்கச்சி தான். உள்ள போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடுறேன். வேலு அடிங்கப்பா, நல்லா அடிங்க. கல்யாணத்துக்கு போகாம வந்தேன்ன உண்டு இல்ல நாக்கிற முடிவோட தான் இருக்கீங்க. உங்க ஆதங்க தீர்ற வரைக்கும் நல்லா அடிங்கப்பா, அடிங்க. பேசுனதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவோட மனச பிள்ளையால தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? விளையாடுற நேரமா அது. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா? எப்படிடா? கேட்சிட்டா. நான் ட்ரெயின்ல படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். எதிரில இருந்த ஒருத்தர் தள்ளு என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார். நானும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன்.
பதிலுக்கு அவர் எனக்கு இந்த பிஸ்கெட்டை கொடுத்தாரு. கண்டவன் கிட்ட எல்லாம் எதுக்கு நீ பிஸ்கட் வாங்கி சாப்பிடுற? அவர் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி அவ்வளவு டீசென்டா இருந்தாருமா. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? இதுல இருந்து ஒரே ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா திருநெல்வேலி ஸ்டேஷன்ல தனி மரமா நின்னுகிட்டு இருந்தேன். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தியா? நம்பவே முடியல. சரி, உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்போ அதுவா முக்கியம்? ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா, நீ சொல்லு. எங்கப்பா விட்ட? திருநெல்வேலி ஸ்டேஷன்ல. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல. அந்த வெளிக்கூடம் அது எங்கன்னு கேளுங்கப்பா. இந்நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு நீ எதுக்கு போனோம்? பள்ளிக்கூடம் இல்லடா, வெள்ளிக்கூடம். வெள்ளிக்கூடம். ஆமா, வெள்ளிக்கூடம் கொடுத்தீங்க. அந்த வெள்ளியா இருக்கு அதான வெள்ளிக்கூடம். அவன் இப்ப என்ன பாத்துக்கு? அப்பா யோசிக்கிறான்ப்பா. யோசிக்கிறேனா? நடந்து அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு மேன் யோசிக்கணும்? இந்த மயக்கம் வந்து கலந்து அந்த பிஸ்கெட்டை கொடுத்தத அந்த வெள்ளிக்கூடத்தை அச்சின் போறதுக்கு தானே அடிச்சுட்டான். ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் தான். நானே போய் திருட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அம்மா, அப்பா இன்னும் என்ன நம்பவே இல்லை. அவரை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. அப்பா நான் சொன்னதெல்லாம் உண்மைப்பா. கோவா மேல சத்தியப்பா. அம்மா உங்க மேல. வேண்டாம். நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு பாட்டி மேல சத்தியம் பண்ணு. பாவம் பாட்டி அப்பா உங்க மேல. ஐயோ வேண்டடா. மாட்டம்மா. சத்தியத்து மேலே யாரா சத்தியம் பண்ணுவாங்களாமா? ஐயோ! என்னடா? பாப்பா.